பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு அவருடைய வார்த்தை கொடுக்கும்படி ஆண்டவர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வசனம் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடப்பீர்களானால் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பலன் உள்ளதா இருக்கிறது. அவைகளை நாம் கை கொண்டு அதன்படி நடப்போமானால் நம்மளுடைய நிலைமையில இருந்து ஆண்டவர் என்ன செய்வாரா? தாழ்மையான நிலையில் இருந்து உன்னை உயர்த்த கர்த்தர் வல்லவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் பிறகு சொல்லுகிற 2வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு இதன்படி கர்த்தர் நமக்கு செய்வார், இதன்படி நமக்கு நடத்துவார், நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. செவி கொடுக்காம போகும்பொழுது அநேக சாபங்கள் வரும். ஆனால் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப என்ன சொல்றாருங்களா? பட்டணம், நீ இருக்கிற பட்டணமா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எதனால் ஆசீர்வதிக்கப்படும்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து சத்தியத்திலே இருக்கும் பொழுது அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சென்று இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, இதை நம்புங்கள் என்று சொல்லி நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சாட்சிகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இப்படி வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். போய் வெளி தேசத்துக்கு போறீங்க, வெளியூருக்கு போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, இல்லை வெளியில உங்களை பிரயாணப்பட்டு போற எந்த இடமா இருந்தாலும் அதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு குழந்தை இல்லாம இருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம். அவருக்கு தான் சொல்றாரு பாருங்க, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. இன்னைக்கு நீங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது பட்டணத்திலே எத்தனையோ பேர் ஆடு மாடுகள் வைத்து கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். நிலங்களை அவர்கள் பயிர் செய்து கொண்டு இருக்கலாம், கிராமத்துல பயிர் செய்வர்களா இருக்கலாம். நீங்க எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, அங்க என்ன செய்த உங்க ஆடு, உங்க மாடு, உங்களுக்கு உண்டான மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கவும், நீங்க நிலத்திலே பயிரிடுகிறது அந்த பயிரை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லாம இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லாரும் என்ன மலடின்னு சொல்றாங்க, இது நிமித்தமா குடும்பத்துல சமாதானம் இல்லை, இது நிமித்தமா எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அவர் சொல்றார் பாருங்களேங்க, அவர் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் சொல்லிட்டாரே, உன் கற்பம் ஆசீர்வதிக்கப்படும், ஆடு மாடு ஆசீர்வதிக்கப்படும், உன் நிலம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு நீங்க ஏன் பயப்படணும்? பயப்படக்கூடாது. அதே நேரத்துல நீங்க அதை நம்பணும். சங்கீதம் 20:4 அவர் என்ன சொல்றார்? அவர் உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய எண்ணம் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் யார்? இஸ்ரவேலின் ஜனங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வருத்தத்தோடு காணப்படலாம், மற்றவர்களால் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்க இருக்கிற இடத்திலே உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இவ எப்ப சாகுவா, இவ எப்ப ஓடி போவா, இவ எப்ப இந்த இடத்த காலி பண்ணுவான்னு கூட நினைச்சு கொண்டு இருக்கலாம். இந்த ஊரை விட்டே போயிட மாட்டாங்களா, நமக்கு எதிராக இருக்கிற சகல சத்துருக்களை முறித்து அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற்றும்படி உங்களை கர்ப்பத்திலே ஆசீர்வதிப்பார், வீட்டையும் ஆசீர்வதிப்பார், நிலவளங்களையும் ஆசீர்வதிப்பார், நீங்க செய்கிற விளைச்சல்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 6வது வசனம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்போ ஒரு தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது வருத்தத்தோடு துக்கத்தோடு நீங்க ஆலயத்துக்கு வருகிறீர்கள், வரும்பொழுது அந்த துக்கத்தோடு நீங்க திரும்பி போவீங்க இல்லை, ஒரு விடுதலையோடு கடந்து போவீர்கள், ஆசீர்வாதத்தோடு கடந்து போவீர்கள். நீங்க தேடி செல்கிற இடம், இந்த இடத்துல போனா நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகுமா என்று சொல்லி நினைத்திருக்கலாம். அங்கே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய காரியம் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை பெருக செய்யணுங்கிறது தான் அவருடைய சித்தம். நம்ம அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போகும் பொழுது ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் பாருங்க, உபாகம் 1 அவன் 12 வரைக்கும் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவரை மறுபடியும் பாருங்க, அவருக்கு கீழ்ப்படியாத போறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. 11வது வருஷம் சொல்றார், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகுமா. ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்லையாங்க, பரிபூர்ண நன்மை, நிலையான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு விலகி இருக்கும் பொழுது என்ன நடக்குமா, இன்று 15வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நடக்க கவனமா இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வருமா. எதுக்கு வரும்? அவர் கொடுக்குற சத்தத்துக்கு செவி சாய்த்த நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் இல்லையா. அவர் தான் சொல்லிட்டாரே நம்ம ஆசீர்வதிக்கணும். அப்ப சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடி உங்களுடைய மனம் போன போக்குல நீங்க போவீர்களானால் அங்கே சாபம் வரும், பாவம் வரும், வேதனைகள் பெருகும், துக்கங்கள் பெருகும். சத்தத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். பாருங்க, அவர் முதலாவது என்ன சொல்றாரு தெரியுமா, நீ முதல்ல சொல்றாரு பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்றாரு, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்வாரு. ஆனா அவருக்கு கீழ்ப்படியாம போனா இங்க 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மாய்ப்பை செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்குமா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியத்துக்கு நீங்க செவி கொடுக்க போறீங்களா, இல்ல சாபத்தை ஏற்றுக்கொள்ள போறீங்களா? உங்க கையில தான் இருக்கு. அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஆசீர்வாதம் நிலையா இருக்க வேண்டுமானால் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் மூலமாய் நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். விசேஷமாய் சுவிசேஷத்தை சென்று காலங்கள் இப்பொழுது மிக சமீபமாக இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் தேசத்தை கலக்கிறவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யார் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்க்கும் பொழுது தேவன் சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அவரால் அதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன சாபம் வரும். அந்த சாபத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே உன்னுடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன், உனக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நீர் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், நான் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு பலத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தை கேட்பீர்களானால் ஆண்டவர் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் கேட்காதபடி மனம் போன போக்குல போய்கொண்டு உங்கள் வாழ்க்கை நீங்க போய்கிட்டு தொடர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் தான் வரும், ஆசீர்வாதம் வராது. ஆனா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவதற்கு முன்னே உலக பாவத்திலும் உலக சாபத்திலும் உலகத்தினுடைய சிற்றின்பத்திலும் சுற்றி கொண்டிருந்த பொழுது இதெல்லாம் நமக்கு தெரியாது. பாவம் என்றால் என்னன்னு தெரியாது. ஏதோ நம்ம செய்யறது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு பல தவறான காரியங்களை செய்தது உண்டு. பல பணத்தை வட்டிக்கு கொடுக்கறது உண்டு, சீட்டு குடிக்கிறது உண்டு, இல்லை சண்டைக்கு வம்புக்கு போனாங்க பஞ்சாயத்து பண்றது உண்டு. போனா என்ன வந்துச்சு தெரியுங்களா? அவமானங்களும் நிந்தனைகளும் தான் வந்ததை தவிர விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவர் பணத்தை வாங்கிக்கிட்ட கூட கேட்க போகும்போது சண்டைக்கு வந்தாங்க, பிரச்சனைக்கு வந்தாங்க. எவ்வளோ வேதனை, எவ்வளோ சஞ்சலம். ஆனா கர்த்தராகிய இயேசு என்னை தொட்டு பல வியாதியில இருந்து எனக்கு தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு ஊழியக்காரோ எந்த ஒரு விசுவாசி வந்து செபிச்சு எனக்கு சுகம் கிடைக்கல. நான் புறச்சாரியா இருக்கும் பொழுது சொப்பனத்தின் மூலமாய் என் ஆண்டவராகிய இயேசுவை நான் தரிசித்தேன். அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கொடுத்த சுகத்தை பெற்றுக்கொண்ட அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை விசுவாசித்து தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு கடந்து போனேன். பல பாடுகள், பல பிரச்சனைகள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி என் குடும்பத்தார் வெறுத்தார்கள், என்னுடைய உறவினர்கள் வெறுத்தார்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் வெறுத்தார்கள். அன்பா இருந்த அத்தனை பேரும் என்னை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஆனா என்னை வெறுக்காத தேவனாகிய கர்த்தர் என் கூட இருந்து இன்னைக்கு சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஊழியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், போகும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுறேன், வரும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன தெரியுமா? தாயின் கருவிலே அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அநேக பாடல்களை ஆண்டவராகி இயேசு கொடுத்ததுண்டு. அதனை ஒரு பாடலை உங்கள் மத்தியிலே பாடுங்கள். அல்லேலூயா. தாயின் கருவில் தெரிந்து கொண்டவரே, என்னை கருவறையில் கரம் பிடித்தவரே, என் தாயின் கருவில் தெரிந்து கொண்டவரே, என்னை கருவறையில் கரம் பிடித்தவரே, கண்ணீரின் பாதையில் கடந்து நானும் போகையிலே, கண்ணீரின் பாதையில் கடந்து நானும் போகையிலே, கண்ணீரை துடைத்தவரே கரம் பிடித்தே நடத்தினீரே, கண்ணீரை துடைத்தவரே கரம் பிடித்தே நடத்தினீரே. உம்மை மறப்பேனோ நான், உம்மை மறப்பேனோ, உம்மை மறப்பேனோ எசையா, உம்மை மறப்பேனோ, என் தாயின் கருவில் தெரிந்து கொண்டவரே, என்னை கருவறையில் கரம் பிடித்தவரே, உலகம் வெறுக்கையிலே ஓடோடி வந்தவரே, உலகம் வெறுக்கையிலே ஓடோடி வந்தவரே, உந்தனின் மார்பினிலே சாய்ந்திட செய்தவரே, உந்தனின் மார்பினிலே சாய்ந்திட செய்தவரே. உம்மை மறப்பேனோ நான், உம்மை மறப்பேனோ, உம்மை மறப்பேனோ எசையா, உம்மை மறப்பேனோ, என் தாயின் கருவில் தெரிந்து கொண்டவரே, என்னை கருவறையில் கரம் பிடித்தவரே. ஆமென். அல்லேலூயா. தாயின் கருவில் உங்களை கரம் பிடித்திருக்கிற உங்களை கரம் பிடித்து நடக்கிறார். அதனாலதான் இதுவரைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே என்ற வார்த்தையின்படி அவருடைய கிருபைக்குள் நிற்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இது பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் எல்லா கற்பத்தின் கனியிலும் உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக செய்வார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள். தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் சகலமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்கு சாபம் வராது, பாவம் வராது, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். தேவனை அண்டிக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தவர்களால் தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நம் கண்களை மூடி செவிக்கலாமா? என் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் இந்த வார்த்தைகளை கொடுக்கிற கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இவர்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும்.
ஆண்டவரே உபாகம் 28 சொல்லப்பட்ட வார்த்தைகள் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திர, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வாக்கு கொடுத்தவர் மாறாதவர் தேவரே. தேவனே, இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். பணத்தை சந்திக்கப்படட்டும். விசாசின் கிரியை போடும். வறுமை தரித்திரங்களை மாற்றும். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவர்களை சாட்சிகளாய் நிறுத்தும். இவர்கள் பெற்றுக் கொள்கிற நன்மைகளை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தின் அநேகருக்கு சாட்சிகளா இருக்கும்படி உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாரும். சகல துதி கன மகிமை எல்லாம் எடுத்துக் கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.